யார் காசு கொடுத்தாலும் காசு கொடுக்குறவங்களுக்காக வாயை திறக்கிற ஒரு வாடகை வாயை வைத்துக்கொண்டு ஒரு இணையத்தை வந்து அவர் நடத்திட்டு இருக்காரு. அதான் உண்மை. சவுக்கு சங்கர் ஒரு ஃப்ராடுன்னா ராஜீவ்காந்தி அதுக்கு மேலே ஃப்ராடு. அப்போ அவங்களுக்கு நேர்மை அது சரிதான். ஆமா, அவங்க அந்த ரெண்டு நேர்மை பேருக்கும் சரிதான். அது ஒத்துதான் போகும். சவுக்கு சங்கருக்கு தான் அந்த நோக்கம் இருக்குன்னு நீங்கள் கேட்டது சரியானது. ஏன் அந்த நோக்கம் இருக்குன்னா, இவர் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கமிட் ஆயிருக்காரு. ராஜீவ்காந்தி சொல்கிறான், இது சாதியாக கொண்டு போய், யார் சாதியாக கொண்டு போய், ஒன்று என்ன ஜாதின்னு யாருக்கு தெரியும்? திமுகவுக்கு வர தேர்தலில் பாதிப்பு ஏற்படும், ஆகவே விசிகாவை வெளியேற்றணும் என்கிற ஒரு முயற்சி தான் அது நடந்தது. அப்போ அந்த முயற்சி தோல்வி, ஏன்னா உண்மை வந்துடுச்சு. அவர் போய் இந்த பிளக்கா பையனுக்கெல்லாம் இந்த புழு பூச்சிக்கெல்லாம் பயந்துட்டாருன்னு கமிஷனரே சொன்னாரு. எவ்வளவு அப்பட்டமான பொய் மன்னிப்பு இது. கேட்க சொல்றேன். நம்மோட உரையாட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று சவுக்கு சங்கரோட ஊடகத்தில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நியாயமான ஊடகத்துக்காக காத்திருந்தேன், நேர்மையான நெறியாளருக்காக காத்திருந்தேன், என் தரப்பு நியாயத்தெல்லாம் சொல்ல உங்கள் ஊடகம் தான் சரியாக இருந்துச்சு, அதனால் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருக்காரு. பார்த்தீங்களா? பார்த்தேன். நீங்களே வந்து நியாயமான ஊடகம் சொல்லும்போது உங்களுக்கும் சிரிப்பு வருது, அதை கேட்கும் பொழுது எனக்கும் சிரிப்பு வருது. காரணம் என்னென்னா, சவுக்கு சங்கர் எவ்வளவு நியாயமானவர் அப்படின்னு மக்களுக்கே தெரியும். யார் காசு கொடுத்தாலும் காசு கொடுக்குறவங்களுக்காக வாயை திறக்கிற ஒரு வாடகை வாயை வைத்துக்கொண்டு ஒரு இணையத்தை வந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதான் உண்மை. சவுக்கு சங்கர் தரம் தாழ்ந்தவர்னு தெரியும், ஆனால் இவ்வளவு படுமோசமான தரம் தாழ்ந்தவராக இருப்பார்னு நான் இந்த காணொலியை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணேன். இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலையா நீங்கள்? நிச்சயமாக இவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, ஒரு உண்மை ஏற்கனவே வந்துருச்சு வெளியில். என்ன பார் கவுன்சில் எதிர என்ன நடந்தது, பார் கவுன்சில் உள்ளே என்ன நடந்தது, அந்த இடத்தில் என்ன வந்து என்ன சம்பவம் நடந்தது என்பதையெல்லாம் ஊடகத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் வந்து போய் சேர்ந்துருச்சு. அந்த உண்மை போய் சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த உண்மையை வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்குள்ள முழு பூசணிக்காய் சோத்தில் மறைப்பதுன்னு சொல்லுவாங்களே, இதில் ஒரு மலையே சோத்தில் மறைக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வகையில் அது ஒரு உண்மையாக கூட இருக்கலாம். ராஜீவ்காந்திக்கு நேர்மையான ஊடகவியலாளராக சவுக்கு இருக்கலாம்ல. சவுக்கு சங்கர் ஒரு ஃப்ராடுன்னா ராஜீவ்காந்தி அதுக்கு மேலே ஃப்ராடு. அப்போ அவங்களுக்கு நேர்மை அது சரிதான். ஆமா, அவங்க அந்த ரெண்டு நேர்மை பேருக்கும் சரிதான். அது ஒத்துதான் போகும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தேன், சவுக்கு சங்கர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 18 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து பழக்கம் தான் எனக்கு. அப்படி உங்க நண்பர் அவருடைய வந்து நற்பண்புகள் அனைத்தும் தெரிஞ்சவன் நான். ஓரளவுக்கு மேக்சிமம் எல்லாமும் தெரியாட்டி கூட ஓரளவு தெரியும். அப்போ அவருக்கும் உங்களை பற்றி தெரியும், அதனால தான் பழைய தாதான்னு. ஆமாம், அவர் பழைய தாதான்னு சொல்லியிருக்கிறாரு என்னைய. அது என்ன தாதாயிசம்னு சொன்னார்னா நல்லாயிருக்கும். இனிமே சொல்வார். அதுதான், என்ன தாதாயிசம்னு சொன்னால் நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா, நான் வந்து மக்களுக்காக போராடுபவன், மக்களுக்காக சிறை சென்றவன், ஏன்னா வழக்கறிஞர்கள் உரிமைகளுக்காக போராடுபவன், ஈழத்தமிழர்களுக்காக போராடியவன், சிறுபான்மை மக்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக போராடி சிறை சென்றவன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவன், தலித் மக்களுக்காக சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடியவன், போராடி கொண்டிருப்பவன். அது அத்தனைக்காகவும் இன்னைக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். பெண்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருப்பவன். இதுதான் என் மீதான வந்து போராட்ட வரலாறை தவிர, என்னுடைய தனிப்பட்ட ஒரு சுயலாபத்திற்கோ சுயநலத்திற்கோ ஏதாவது ஒன்றை நான் செய்தேன் என்று சவுக்கு சங்கரால் சொல்ல முடியுமா? ஆனால் சவுக்கு சங்கர் குறித்து நான் வந்து பல விஷயங்களை சொல்ல முடியும். இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு டி நகரில் 5.5 கோடிக்கு இடம் வாங்கினதும் செய்தியாக வந்திருக்குது, செய்தி கசிஞ்சிருக்குது. 3.5 கோடிக்கு வந்து பல்லவாரத்தில் வாங்கியிருப்பதாகவும் இந்த 2 தகவலும் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு ஊடகத்தை நடத்துகிறவருக்கு 5.5 கோடிக்கு 3.5 கோடிக்கு எங்கேருந்து வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்களுக்குலாம் ஐடி ரைடு போல. இவர் ஏன் இப்போ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சஸ்பெண்ட் ஆனார், அதன் பிறகு இவர் எப்படி ஊடகத்தை இவர் வந்து சவுக்கு தொடங்கினார், அவருக்கு யாரெல்லாம் வந்து இன்புட்டு கொடுத்தாங்க, அந்த இன்புட்டுக்காக இவர் என்னென்ன வந்து அதை வேலைகள்லாம் வித்தைகள்லாம் காட்டினார், இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன, அதில் எவ்வளோ ஒரு யோக்கியமானவர் எல்லாம் தெரிஞ்சவன் தானா. அதனால் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் என்னை போன்றவர்கள்ட்ட.
நீங்கள் உங்கள் ஜம்பத்தை வேற எங்காவது வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்கூடாது. ஏன்னா நாம வேணா இத தனியா கூட பேசுவோம். அதுதான். இப்போ நான் என்னன்னா, இப்போ சவுக்கு ஒரு விஷயத்த பேசும்போது, அதுக்கு நம்ம பதிலா இத மிரட்டுறோம், இல்ல, இல்ல, நான் மடைமாற்றோம் அதுக்கு அப்படின்னு கூட சொல்ல வரல. சொல்லலாம். அவர் ஒரு சொல்லலாம். நேர்மையான ஊடகவியலாளர்ன்னு சொன்னாங்கல்ல, அப்போ இதையெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருது. இதையெல்லாம் நான் அவரை வந்து சொல்லி அவரை வந்து டேமேஜ் பண்ணுங்கிற நோக்கம் எனக்கு இல்ல. இப்படிப்பட்ட நேர்மையாளர்கள்ட்ட நேர்மையான ஊடகத்துல ஒரு இவர் வழக்கறிஞராங்கிறதே ஒரு டவுட்ல தான் நாங்கலாம் இருக்கிறோம். ஆனா எங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாரா, படிச்சாரா, யாரு இந்த ராஜீவ் காந்தி நமக்கு தெரியாது. ஆனா இவரு எவ்வளவு பெரிய யோக்கியம் தெரியுமா? மீண்டும் மீண்டும் சொல்றாரு. மறுபடியும் வந்து எந்த ஆதாரமும் இல்லாம வந்து மறுபடியும் வண்டி மோதுச்சு. உள்ள வந்து என்ன அடிச்சாங்க அவரே அப்படிங்கிற சொல்றாரு. ம். அந்த வீடியோ அனுப்புனதே ரஜினிகாந்த் தான் சொல்லுவாரு பாருங்க. ஆமா. நான் தான் அனுப்புறேன். ஆமா. யாருக்கு அனுப்புறேன்? பாலிமர் தொலைக்காட்சியினுடைய சீஃப் எடிட்டர் வேல்ராஜுக்கு அனுப்புறேன். ஏன் அனுப்புறேன்? நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. உங்கள்ட்ட நெறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்க பாருங்க வண்டி இடிக்கல. இடிச்சதா அவங்க முன்னாடியே ஆதாரம் இல்லாம போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, இடிச்சதா சொல்றீங்களே, ஏங்க இப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி நான் அவர்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது, இடிக்கலங்கிறதுக்கு நீங்க ஆதாரம் குடுங்கன்னாரு. ஏய் இடிச்சேன்னு சொன்ன நீங்க தானங்க இடிச்சதுக்கான ஆதாரம் குடுக்கணும். அப்படின்னு நான் கேட்கும்பொழுது அவர்ட்ட பதில் இல்ல. அப்பதான் வந்து இடிக்கல என்பதற்கான அந்த ஆதாரத்தை நாங்க வந்து எங்களுக்கு கிடைச்ச அந்த ஆதாரத்த அவருக்கு நான் தான் அனுப்புறேன். அத போட்டு அத திரிக்கிறாரு. அதுதான் வந்து அதுல நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். அது இடிக்கலங்கிறதும் உண்மை. இவரு இவரு வந்து தலைவர் அதாவது திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா செத்துப்போன ஒரு விஷயம் அது. ஏன்னா இவரு மகா நடிகைங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. யாரு? ராஜீவ்காந்தி. அவரு சொன்னது அத்தனையும் பொய் என்பது ப்ரூவ் ஆயிடுச்சு. திருப்பி செத்துப்போன ஒரு விஷயத்த உயிர் உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த முயற்சிக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ், பாஜக, அதிமுக இருக்கு. இப்படி நீங்க சொல்றீங்கன்னு தான் அவர் கரவேட்டியோட வந்து உட்கார்ந்திருக்காரு. அதிமுக கரவேட்டியோட. அதுதான் எல்லாம் நடிப்பு தானே. அவர் எவ்வளோ பெரிய மகா நடிகன்னு நாடு பார்த்துச்சு தானே. மக்கள் பார்த்துச்சு தானே. அப்ப அன்னைக்கு எப்படி நடிச்சுக்கிட்டு உட்கார்ந்தா அதுவும் ஒரு நடிப்பு தானே. 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு எப்படி டயலாக் பேசினாங்க. இவருக்கு டயலாக் இவரு எடுத்து எடுத்து குடுக்குறாரு. குடுக்குறாரு. என்ன அவர் என்ன சொல்லப்போனா பேசணும்னு ராஜீவ்காந்தியோட பதில்கள் அத்தனையும் சவுக்கே அத்தனையும் சொல்லிட்டாரு. நமக்கு சென்டர் சொல்றாரு. சொல்லிட்டாரு. நீங்க அங்க போயிருப்பீங்க. ஆமா அப்படி ஆமா, அங்க நடந்திருக்கும். இப்படி போயிருப்பீங்க. அத கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. பார்த்திருப்பீங்க. இத கேட்டிருப்பீங்க. இது அப்படிதான் இப்படிதான் நடந்துச்சு. சொல்லியிருப்பீங்க அப்படின்னு அப்படின்னு லீடிங் கொஸ்டின் போடுறாரு. குடுக்குறாரு. ராஜீவ் காந்தியே சில இடத்துல வெட்கப்படுறாப்ல. ஆமா, ஆமா. அவ்வளவு பெரிய நடிகர ஆமா. இவர்கிட்ட வெட்கப்படுறாரு. ஏன்னா நம்மள தாண்டி சவுக்கு நடிக்கிறாப்லயே அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல. ஒரு பொய்யனே கூச்சப்படுற அளவுக்கு சவுக்கு போய் பேசுறாப்ல. சரியா சொன்னீங்க. ஒரு பொய்யனே கூச்சப்படுகிற அளவுக்கு ஒரு பொய் பேசுகிற ஒரு பேசுறாரு. பித்தலாட்டக்காரராக சவுக்கு சங்கர் இருக்கிறாரு. அந்த பதிவ நம்ம பார்க்கும்போது முழுக்க முழுக்க சவுக்கு சங்கரோட நோக்கமா தான் நமக்கு தெரியுது. ராஜீவ்காந்தி நோக்கம் அப்படிங்கிறத தாண்டி சவுக்கு சங்கர் தான் விசிக தலைவர் மேல ஏதோ ஒரு வன்மத்தோட செயல்படுறாரு. இல்ல விசிக மீது ஏதோ ஒரு வன்மத்தோட செயல்படுறாரு. திரிக்கிற வேலையே அந்த வீடியோ முழுக்க பதிவு முழுக்க பண்றாரு. அந்த பதிவோட தொடக்கத்திலேருந்து நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. எப்பவுமே ஒரு சேனலோட லோகோ போடுவாங்க. அதில அவங்களோட அந்த வெறுமனே பிளெயின் சவுண்ட்ஸ் ஏதாவது போடுவாங்க. ஆனா, அது முதல் கொண்டு அவங்களோட சேனலோட இன்ட்ரோ போடுற வரைக்கும் கூட, விசிக லீடர் வந்து பேசின சும்மா 4 தட்டு தான் தட்டணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த எடிட்ல. அதான். அதாவது முதல்ல அதுக்கு ஒரு விளக்கத்த நான் சொல்லணும். ஏன்னா முன்னாடியே அந்த விளக்கத்த சொல்லியாச்சு. தலைவர் வந்து இத பேசுனது எதுக்காக செய்திய வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க வந்தார்ன்னா, எப்போதுமே எங்க தலைவர் பேசுறத வந்து முன்னையும் பின்னையும் கட்டி ஒட்டி வெட்டி அவங்க எத தப்பா காட்டணும்னு நெனைக்கிறாங்களோ, எத திரிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அந்த பார்ட்ட மட்டும் காட்டுவாங்க. அப்படிதான் 4 தட்டுனது ஒழுங்கா கூட அடிக்கலன்னு சொன்னதையுமே அப்படிதான் காட்டுறாங்க. ஆனா அவரு என்ன சொன்னாரு? முழுமையான அந்த வாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர்ல ஒரு மேடையில பேசும்பொழுது ராஜீவ்காந்தி அப்போ வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிற மாரி வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்கிற மாரி நெறைய ஃபோட்டோக்கள திட்டமிட்டு வெளியில விடுறாங்க. நெக் பேண்ட் எல்லாம் பாலிமர் போட்டு போன்ற தொலைக்காட்சிகள் அத வந்து திட்டமிட்டு ஒரு பொய் பரப்பிக்கிட்டு செய்திய இருக்காங்க. பரப்புறாங்க. பரப்புறாங்க. அதுக்கு தான் அவரு பதில் என்ன சொல்றாருன்னா, ம். அவரு வந்து என் வண்டிய மறைச்சதுக்காகலாம் அது பிரச்சனை ஆன மாரி இல்ல. என் வண்டிய மறைச்சது ஏன் மறைக்கிற? தள்ளி போன்னு அங்க இருந்த போலீஸ்காரவங்க, அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் ஓடி வந்து அவர வந்து அப்புறப்படுத்துறாங்க. அப்ப அவங்கள்ட்ட சண்டைக்கு போறாரு இவரு. அவங்கள முறைக்கிறாரு. அவங்கள்ட்ட பிரச்சனை பண்றாரு. அப்ப அவங்கக்குள்ள நடந்த பிரச்சனையில தான் அவங்க அவர வந்து 4 தட்டு தட்டுறாங்க. அப்ப அவங்கள முறைச்சதுனால
சரிதானே? அவங்கள வந்து எகிறி போய் என்ன என்ன உனக்கு தலைவனா இருந்தா எனக்கு என்ன தலைவனா அப்படின்னு முறைக்கிறாரு. அப்ப அத என்கிட்ட முறைச்சான்னு தானே சொல்லுவாங்க. ம், ம், அததான் தலைவர் சொல்றாரு. ம். அப்ப அங்க அப்படி முறைச்சதுனால அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணதுனால அவங்க வந்து வேற வழி விலைக்கு இல்லாம விட வந்தவங்க கிட்ட ஒழுங்கா பதில் பேசாத முறைச்சதுனால ஆமா வந்து அவங்கள்ட்ட கை சண்டைக்கு கலப்பாகுது. போனதுனால ம், அவங்க வந்து இத ஒரு 4 அடி அடிக்கிற மாரி ம், ஆயிப்போச்சு. ம், அது ஒழுங்கா கூட அடிக்கல. ம், ஆனா இவரு இவரு ஏன் ஒழுங்கா கூட அடிக்கலன்னு சொல்றாருன்னா, ம், இவரு வந்து அடிபட்டு ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில படுத்த படுக்கையா கிடக்குறார்ல, ம், ம், அந்த மாரியான ஒரு எந்த தாக்குதலும் அவர் மேல் நடத்தப்படல. ம், ம், ம். அவ்வளவு பாதிப்பு அவருக்கு இல்ல, ஏற்பட வாய்ப்பில்ல. ஏற்படல. அப்படியான தாக்குதல் அவர் மீது இல்ல நிகழல. என்பதை சொல்வதற்கு தான் ஒழுங்கா அடிக்கல. ம், ம். சும்மா 4 தட்டு தட்டுனாங்க. அப்படின்னு சொன்னது சொல்றது. என்னன்னா, அவரு பெரிய இந்த பாதிப்பு ஏற்படுற பெரிய அளவுக்கு இல்ல. பாதிப்பு இல்ல. ஏற்படுற அளவுக்கான அங்க அந்த தள்ளுமுள்ளு பிரச்சனை இல்ல. இல்ல. அந்த பிரச்சனை இல்ல என்பதைத்தான் அவர் சொல்றாரு. ம், ம், நீங்க திருப்பூரூர்ல அவர் பேசுனத ம், ஃபுல்லா கேட்டீங்கன்னா, இதான் செய்தி. ம், ம். இதையே வந்து வெட்டி ஒட்டி அப்பயே பாலிமர் ஒளிபரப்புனாங்க. அத வந்து தூண்டி விட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதையே இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் மீண்டும் அத வந்து ரிவைவ் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த முயற்சி தோல்வி அடையும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உண்மையான விஷயம் போய் சேர்ந்துருச்சு. ஒரு பார் கவுன்சிலுக்குள்ள வச்சு அடி அடின்னு அடிச்சாங்க. எப்படி அடிச்சாங்கன்னு தான் எல்லாமே நொடி உட்பட நான் லெஃப்ட்ல என்ன நான் சொன்னேன்ல. நொடி உட்பட இவரு எங்க போறாரு, கம்ப்ளீட்டா வராரு டீகோட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டா நம்ம டீகோட் பண்ணியாச்சு. அதன் பிறகு வந்து செத்துப்போன ஒரு விஷயத்த இவர் உயிர் உண்டாக்குவதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. அரசியல் கால்குலேஷன் இருக்கு. இது ஏன் அவர் பண்றாரு? சவுக்கு சங்கருக்கு தான் அந்த நோக்கம் இருக்குன்னு நீங்க கேட்டது சரியானது. ஏன் அந்த நோக்கம் இருக்குன்னா, இவரு பிஜேபி, அதிமுக கூட்டணிக்கு ஒர்க் பண்றதுக்கு கமிட் ஆயிருக்காரு. அந்த பேட்டிய கடைசியா பாருங்க. கடைசியில அவரே சொல்லுவாரு அத. நீங்க வந்து இத மக்கள் 2026ல அதிமுக தீர்ப்பளிப்பாங்க. வர்றத நான் விரும்புறேன்னு சொல்லி. அதிமுக வருவதை நான் விரும்புறேன். முன்னணியில நான் தான் இருக்கிறேன். ம், ம், அது திமுகவுக்கும் தெரியும். ம். அப்படின்னு அவரே வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. ஆமா. அப்ப என்ன அவரு வந்து கமிட் ஆயிருக்காருன்னா, பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணிக்கு இந்த 2026 தேர்தல்ல ஒர்க் பண்றது. அப்போ ஒர்க் பண்றதுக்கு இந்த திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில ஒரு சிக்கல உருவாக்கணும். அப்படி சிக்கல உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சப்ஜெக்டும் கிடைக்கல. இப்ப இந்த சப்ஜெக்ட் எதுவுமே இல்ல. ஆனா வந்து இந்த தலைவர் வண்டிய இவன் ராஜீவ்காந்தி மறைச்சு பிரச்சனை வந்து திட்டமிட்டு தான் அவன் பண்றான். பண்ணிட்டு இப்படி ஒரு நடிப்ப வந்து உருவாக்குறாங்க. சாதி ரீதியான விஷயத்த அவிங்க தான் கிளப்புறாங்க. இதுல அவன் சொல்றான் அந்த பையன். அதையும் இந்த கவனிச்சேன். ராஜீவ்காந்தி சொல்றான். இது சாதியா கொண்டு போய் யாரு சாதியா கொண்டு நீ என்ன ஜாதின்னு யாருக்கு தெரியும்? யார் இந்த வந்து ஆனா விசிகா கொடி போட்டிருந்தது உனக்கு தெரியும். விசிகா உள்ள தலைவர் இருந்ததும் உனக்கு தெரியும். அவர பார்த்துட்டு தான் நீ எகிறிட்டு போற. எல்லாமே உனக்கு தெரியும். ஆனா தமிழ்நாடு முழுக்க இது ஒரு ஜாதி பிரச்சனைய மாத்துறதுக்கு யார் முயற்சி பண்ணது? தொடர்ந்து ஜாதி கட்சி ஜாதி சங்கங்கள் அடிப்படையில எல்லாம் இந்த வந்து வழக்கறிஞர்கள தூண்டி விட்டது யாரு? யாரு? இப்ப நீங்க வந்து மதுரையில வழக்கறிஞர்கள் போராட்டம். வந்து அதே மாரி அ திருநெல்வேலில வழக்கறிஞர்கள் போராட்டம். இந்த 2 போராட்டம் தான் நடந்தது. மேக்ஸிமம். அந்த நாமக்கல் அங்க 1, 2 அதில காரணம் என்ன, ஒரு அ என்ன சொல்றது, ஒரு பார் கவுன்சில் மெம்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு வந்து அ அந்த ராஜீவ்காந்திக்கு வேண்டிய ஒரு முக்கியமான பார் கவுன்சில் நிர்வாகிக்கு ரொம்ப வேண்டியவரு. வேண்டியவருக்கு அதனால வேண்டியவர். ஆமா வேண்டியவருக்கு வேண்டியவரு. வேண்டியவர். ஏன்னா ராஜீவ்காந்தி யாரால் இயக்கப்பட்டாரு, எங்க அவர் போய் உட்கார்ந்தாருன்னு நான் வெளிப்படையா சொல்லியிருக்கிறேன் அதுல. அதனால வந்து நான் திருப்பி அதுக்குள்ள போக விரும்பல. அந்த டீட்டெயிலுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப அது எல்லாம்ன்னு பார்த்தீங்கன்னா, சாதி அடிப்படையில் தான் வழக்கறிஞர்கள் வந்து திரண்ட சூழல் வந்து உருவானுச்சு. அது உண்மையிலே நமக்கு வருத்தமா இருந்துச்சு. அத யார் செய்தது? சாதி அடிப்படையில் கொண்டு போனது யாருன்னா, ராஜீவ்காந்தி, ராஜீவ்காந்திய தூண்டி விட்டவர்களும், ராஜீவ்காந்திக்கு பின்னால் இருக்கிற ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்த அதிமுக கும்பல் தான். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இருக்கும்போது யார் யார் வந்து பார்த்தாங்கங்கும்போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா. புரிஞ்சுக்க முடியுது. வந்து இப்போ கூடுதலா இன்னொரு கேள்வி. இப்ப நான் அதான் சொல்றேன். என்னன்னா, இப்ப வந்து அந்த சப்ஜெக்ட் இவங்களுக்கு கிடைக்கல. இப்ப அந்த ராஜீவ்காந்தி மறைச்சு கிறைச்சு பிரச்சனை பண்ணும்போது, அதையே திமுக கூட்டணிக்கு எதிரா கொண்டு போய் தான் முயற்சி பண்ணாங்க. ஏன் இப்படியெல்லாம் தூண்டி விட்டாங்கன்னா, இப்ப விடுதலை சிறுத்தைகள், எங்கள் தலைவர் டாக்டர் திருமாவளவன் ஆகியோர் வந்து ஒரு சாதிக்கான அமைப்புங்கிற மாரி முத்திர குத்தி, இவர்கள வந்து எல்லா தமிழ்நாட்டில இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்கள் எதிர்க்கிறாங்க. அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து ராஜீவ்காந்தி சார்ந்த அந்த சமூகம் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பா இருக்கு. இந்த கட்சிய விசிகாவ நீங்க கூட்டணியில வச்சுக்கிட்டீங்கன்னா, திமுகவுக்கு வர தேர்தல்ல பாதிப்பு ஏற்படும். ஆகவே விசிகாவ வெளியேத்தணும் என்கிற ஒரு முயற்சி தான் அது நடந்தது. அப்பவே. அப்ப அந்த முயற்சி தோல்வி. ஏன்னா உண்மை வந்துருச்சு.
திருப்பி வேற சப்ஜெக்ட் கிடைக்கல டேமேஜ் பண்றது, இந்த கூட்டணிய டேமேஜ் பண்றதுக்கு, விசிகாவ டேமேஜ் பண்றது எதுவும் கிடைக்கல. எதுவும் கிடைக்கல. கிடைக் திருப்பி இதுல ஏதாவது உயிர் உண்டாக்க முடியுமா? அப்படின்னு செத்து போனதுக்கு உயிர் உண்டாக்குறதுக்கான முயற்சியில இவங்க ஈடுபடுறாங்க. இதுல முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ், பிஜேபி அந்த அதிமுக கூட்டணிக்காக காசு வாங்கி கொண்டு செய்கின்ற ஒரு வேலை தான் கூலி சவுக்கு வேலை. சங்கர் செஞ்சது. அதுல தான் ராஜீவ்காந்திய புடிச்சு கொண்டாந்து உட்கார வச்சு என்னென்னவோ நீ பேசுறாரு. உட்காரு நானே என்னமோ பேசிக்கிறேன். வந்து கமிஷனருக்கு நம்ம ம். வந்து சென்னை கமிஷனர் கமிஷனருக்கு அதையும் லிங்க் பண்ணி வந்து பேசியிருக்காங்க. அதிகாரி அவரு அருண். அருணுக்கு வேற அருண். வேலையே இல்லாம மாரியும் ராஜீவ்காந்திய பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்ததாவும், அவர்ட்ட பல செய்திகள அவரு வெளிப்பட ஏங்க அவர பார்க்கறது வந்து அவ்வளவு எல்லாத்தையும் கடந்து போய் தான் அவர பார்க்கணும். அதுக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்களுக்கு தான் அவர் அப்பாயின்ட்மென்ட் குடுப்பாரு. ஆனா டெய்லி மனு வாங்குறது வேற விஷயம். அங்க போய் நீ இவ்வளவு தூரம்லாம் பேசவும் முடியாது. அதுவும் அந்த பேசின எல்லாம் சரி, ம். அதுல அந்த ராஜீவ்காந்தி சொன்ன ஒரு வார்த்தை என்னாலே ஏத்துக்க முடியல. ம். அருண் பேசினாரு, ம். இதோட விட்டுருங்க. ம். வீடியோ பார்த்ததுனே தலைவர் பயந்துட்டாரு. அப்படின்னத நான் வழக்கமா எந்த தலைவரையும் ஒரு சினிமா ஹீரோ பிம்பத்துல கொண்டு போக விரும்புறதில்ல. இருந்தாலும் இந்த வசனத்துக்கு ஒரு சினிமா வசனத்தையே சொல்லணும். பயமா? யாரு இவருக்கா? அப்படிங்கிறத தான் நம்ம கேட்க அதாவது வேண்டியதா இருக்கு. இந்த இத நீங்க மாரி எப்படி பார்க்குறீங்க? இந்த மாரி வந்து விஷயங்கள 25, 30 வருஷமா எங்க தலைவர் சந்திச்சுட்டு வராரு. எவ்வளோ கள பிரச்சனைய பார்த்தவருக்கு, கள பிரச்சனை வீடியோக்கு ம். பயந்துட்டாருங்கிறதெல்லாம் எவ்வளோ களத்துல அவர் சந்திக்காத ம். எதிர்ப்புகள் இல்ல. களத்துல சந்திக்காத வ வ வன்முறைகள் இல்ல. களத்தில் சந்திக்காத ஆதிக்க வெறி அல்ல. அவர் சந்திக்காத அவதூறுகள் அல்ல, விமர்சனங்கள் அல்ல. அத்தனையும் சந்திச்சு தான் இன்னைக்கு வந்து வெகுமக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒற்றை தலைவராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஒளிக்கீற்றாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். அவரு போய் இந்த பிளக்கா பையனுக்கெல்லாம், இந்த புழு பூச்சிக்கெல்லாம் பயந்துட்டாருன்னு பயந்துட்டார். கமிஷனரே சொன்னாராம். சொன்னாரு. எவ்வளவு பெரிய அதுவும் அப்பட்டமான பொய் இது. மன்னிப்பு கேட்க சொல்றேன். ம். அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளவு திமிருங்க இது. அந்த உனக்கு அந்த என்ன வார்த்தைய நம்மளால ஏத்துக்க இல்ல, இல்ல. முடியல. என்ன திமிரு. திமிருன்றங்க. இது உனக்கு இந்த இந்த வார்த்தைய சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அப்ப என்ன உன் மனசுக்குள்ள இருக்கு? அவ்வளவு இளக்காரமா உனக்கு? யார்றா நீ வந்து ஒரு பொறுக்கி இவன். சரி இவன் ஒரு நான் கேட்குறேன் இந்த சவுக்கு சங்கர்ட்ட கேட்குறேன். உனக்கு நேர்மை இருந்தா, நீ அவன் பின்புலத்த கேட்டிருக்கணுமா இல்லையா? யாரு பின்புலத்த? ராஜீவ்காந்தியோட. அதுக்காக சாதி என்ன அது சங்கடம் என்னன்னு கேட்கறதுக்கு நான் சொல்லல. உன்னைய பத்தி ஆலந்தூர் நீதிமன்றத்துல ஒரு பெண் நீதிபதிகிட்ட நீ பாலியல் அத்துமீறல் பண்ணுனேன்னு சொல்றாங்களே. ரஜினிகாந்த் திருப்பி திருப்பி சொல்றாரே. அதே போல வந்து அந்த பெண் நீதிபதிக்கு நீ ஆபாசமான மெசேஜ் அனுப்புனேன்னு சொல்றாங்களே. குறுஞ்செய்தி அனுப்புனேன்னு சொல்றாங்களே. வீடியோ கால் பண்ணேன்னு சொல்றாங்களே. லவ் டார்ச்சர் குடுத்தேன்னு சொல்றாங்களே. அதனால வந்து ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கமே உன்னைய வந்து உறுப்பினர் இருந்து நீக்குனுச்சே. பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு, புதுச்சேரி பார் கவுன்சில் வந்து உனக்கு தொழில் தடை விதிச்சதே. வக்கீலா நீ இருக்கக்கூடாதுன்னு உன்னை தடை போட்டாங்களே. இதுக்கு என்ன உன் பதில்னு அவன் யோக்கியதை கேட்டிருக்கணும்ல. அவர்தான் நேர்மையான பத்திரிகையாளர் கேட்டிருக்கணும்ல. ஆச்சே. ம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ம். ம். ஒரு பெண் நீதிபதிக்கே நீ வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்த ஒரு பொறுக்கிவன். சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு சங்கருக்கு வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கே பாதுகாப்பு இல்லையா? அப்ப நாங்கெல்லாம் எப்படி வாழ்றது அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்படின்னு வந்து ஏன்னா அவரால எந்த ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லாம தத்தளிச்சு நிக்கிறாங்க. அது நமக்கு தெரியும். அது சொல்லக்கூடாது. ஒரு பெண் வழக்கறிஞர் பாவம். சரிதானா? அதான் நான் தனிப்பட்ட விஷயத்துக்கு போவேணான்னு நான் சொன்னேன். அவ்வளவு பெரிய ஒரு மோசடியான நபர் இந்த சவுக்கு சங்கர். பணத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்ச ஒரு நபராக இன்றைக்கு அவர் வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டிருக்கிறாரு. இந்த ராஜீவ்காந்தி வந்து உள்ளே போய் என்னை அடின்னு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும், உள்ள இவர் எப்படியெல்லாம் ஆக்டிவாக இருந்தார், எங்கே இல்ல போனார், எங்கே அதுக்கு வந்தார், விளக்கம் குடுக்குறாரு. எல்லா உள்ள விளக்கமும் போயிட்டு கொடுத்துட்டேன். வந்து யாராவது வரும்போது நான் வந்து வேற யாரோ மாரி கேஷுவலா இருக்கிறதுக்காக பேப்பர் படிச்சேன். ம். அவர் சொல்ற காரணம் வந்து எவ்வளவு காமெடி அதனால பாருங்க. ஃபோன் பேசிட்டு இருந்தேன். வந்தா ஏமாந்துருவாங்க. எவ்வளவு பெரிய நடிகை சினிமாவ பாருங்க. பார்க்குற மாரி இருக்கு. கேஷுவலா வந்தவொடனே ஏமாந்துருவாங்க. அதனால நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் சினிமாவில் அப்படிங்கிறாரு. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே போடுவாங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி 2 பேருக்குமே பொருந்தும் சார் அது. அதுதான். இவனும் அப்படிதான். இந்த இப்படி ராஜீவ்காந்தி கதை சொல்லும்போதே வந்து அ, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. என்னடா கதை சொல்ற அப்படிங்கிற மாரி அ. தான் இருக்கும். இப்ப ஓப்பனா வந்து பொதுவெளியில 2 பேரும் வந்து டிராமா பண்ணிக்கிட்டு, நீ பேசுறத நான் எடுத்து குடுக்குறேன், நான் பேசுறத நீ ம். எடுத்து குடுக்குறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடுதலா சவுக்கு சங்கர பத்தி உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலயும் தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நெனைக்கிறேன். சவுக்கு சங்கருக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து நெறைய ஆதரவு கரம் நீட்டியிருக்கார். அதாவது சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்படும்போது வந்து அவருக்காக குரல் குடுத்திருக்காரு. நெறைய தனியார் தொலைக்காட்சிகள்ல பேட்டி குடுக்கும்போது கூட சவுக்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. சவுக்கு கிட்ட பேட்டி குடுத்திருக்காரு. பேட்டிய அவர்கிட்ட பேசியிருக்காரு. இந்த மாரிலாம் நெறைய
ரொம்ப இணக்கமா தான் இருந்திருக்காரு அண்ணன் திருமாவளவன். ஆனா, சவுக்கு சங்கர் வந்து ஒரு விரோதி கிட்ட நடந்துக்கிற மாரி நடந்துக்கிறாரு விசிகாக பார்த்து இப்போ. வெறுமனே காசுக்காக மட்டுமே இப்படி ரியாக்ட் பண்றாரா? என்ன இதுக்கான காரணம்? எந்த மொராலிட்டியும், எந்த அறமும் சவுக்கு சங்கருக்கு வந்து கிடையாது. அறமற்ற நபர், ஒழுக்கமற்ற நபர், பண்பற்ற நபர், நாகரிகமற்ற நபர் சவுக்கு சங்கர். அவர்கிட்ட நீங்க எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொண்டாலும், எவ்வளவு அறத்தோடு நடந்து கொண்டாலும், எவ்வளவு நேர்மைத்திறத்தோடு நடந்து கொண்டாலும், அவர் காசுகிட்ட தான் நேர்மையா இருப்பாரு. காசுகிட்ட தான் இணக்கமா இருப்பாரு. நம்ம பழமொழி கூட சொல்றோம். "ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பாங்கிறோம்." ஒரு இக்கட்டான சூழல்ல கை நீட்டுறாரு அண்ணன் திருமா. அதான் சொல்றேன். அப்படியான அதான் சொல்ல வரேன். கட்சிக்கு எதிரா எப்படி? அதான் சொல்ல வரேன். இவர வந்து கைது பண்ணோனே, இந்த கைதை கண்டித்தவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர். அந்த கைத கண்டிச்சது மட்டும் இல்லாம, அ மாற்று கருத்து இருக்கலாம். ஜனநாயக குரல் வழி நெரிக்கப்படக்கூடாது. அவர் மீதான வழக்கை திரும்பப் பெற வேண்டும். அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னவர் எங்கள் தலைவர். அது மட்டும் இல்ல, இவர வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில பார்த்து கட்டி கூட புடிச்சு அவர் வாழ்த்து சொன்னாரு. அப்புறம் அந்த ஸ்ரீமதி விஷயத்துல, அதாவது கள்ளக்குறிச்சி அததான் சொல்ல ஸ்ரீமதி வரேன். விஷயத்துல சவுக்கு சங்கர் எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டான்னு தெரியும். அவர் கருத்து எவ்வளவு அபத்தமா இருந்ததுன்னு தெரியும். தெரியும். அதுக்கு வந்து சுட்டி காட்டினாரு. சுட்டி காட்டினாரு. ரொம்ப நட்பு ரீதியா சுட்டி காட்டினாரு. நீங்க வந்து இவ்ளோ பண்பா பாதிக்கப்பட்ட ஒரு நடந்துக்கிட்டாரு. பக்கம் தான் நிக்கணும். நிக்கணும். அதான் ஊடகாரம். அதான் அறம் அறம். வந்து அதுதான். ம். ஊடகாரம் என்பது பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்பதுதான். ஊடகாரம் மட்டும் இல்ல. அறமே அறமே அதுதான். 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 நீங்க அப்படி உங்கள மாத்திக்கணும்னு அட்வைஸும் பண்ணி பார்த்தாரு. ஆனா அவ்வளோ எளிமையா யாரையும் எதிர்ல நிப்பாட்டணும்னு விரும்பல அண்ணன் ம். திருமா. ஆமா, ஆனா நிச்சயமா. அதான். அதாவது ஒரு என்னன்னா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் நம்ம இவ்வளவு மூர்க்கமா எதிர்க்கிறோம். ஆனா, அந்த தலைவர்கள சந்திச்சா கூட எங்க தலைவர் கைகுலுக்கி வந்து நலம் விசாரிப்பாரு. இதே அண்ணாமலையா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், எச் ராஜாவா இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், எல்லார் கூடயும் நல்ல விதமா பார்க்கும்பொழுது நல்லா பேசி பழகுற ஒரு பண்பாளர் தான் அவரு. ஆனா, அந்த பண்ப புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவருக்கு வந்து பக்குவம் கிடையாது, தரம் கிடையாது. ஏன்னா தரம் உள்ளவங்க தான் வந்து அத புரிஞ்சுப்பாங்க. அந்த பக்குவத்தோடு நடந்துக்குவாங்க. சார் இவரு வந்து சார், நாங்க வந்து இவரு சஸ்பெண்ட் ஆகியிருந்தார் முதல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அ அதாவது என்னன்னா, தலைமை செயலாளருக்கும் டிஜிபிக்கும் நடந்த உரையாடல இவரு வெளியிட்டாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு. அப்புறம் இவர டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்பல்லாம் வந்து அவரு எங்க டீம்ல இருக்கிற வழக்கறிஞர்கள் கூட தான் இவரு இருப்பாரு. அவங்க தான் வழக்கு நடத்துனாங்க அவருக்கு. அதனால தான் நான் பழக்கம்ன்னு சொன்னது. அப்பவே சார் வந்து கூட இருக்கவங்கள குறித்து வந்து அவரு மிக மோசமா பேசுவாரு, எழுதுவாரு. அப்பவே சவுக்கு தொடங்குன காலத்திலேயே. என்ன பத்தி அப்பயே எழுதியிருக்காரு. ஒரு வழக்குல வந்து அ எனக்கு நீதிபதி அ பிணை குடுக்குறாங்க. ஒரு 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 என்ன சொல்றது? சாது ரீதியான ஒரு ப்ராப்ளத்தில நமக்கு வந்து ஒரு பிணை குடுக்கும் பொழுது, அந்த பிணைய வந்து எப்படி குடுக்கலாம்னு இவரு எழுதினாரு. அப்ப கூட இருந்தாலுமே, அவருக்கு அது இப்ப முக்கியம் இல்ல. நன்றி உணர்ச்சி, அறம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு கிஞ்சித்தும் கிடையாது. கிஞ்சித்தும் கிடையாது. எந்த ஒரு நற்பண்புகளும், எந்த ஒரு நேர்மையும் கிடையாது சார். எனக்கு சேலஞ்ச் பண்ணட்டும். நான் சேலஞ்ச் பண்றேன். சவுக்க. என்கிட்ட வந்து உட்கார்ந்து பேசட்டும் அவரு. என்னைய பத்தி இப்படி சொல்றீங்களே, என்ன காரணம்னு கேட்கட்டும். என்னைய பத்தி சொன்னார்ல அவரு. தாதான்னு சொன்னார்ல. தாதாவுக்கு என்ன எந்த எந்த சம்பவத்த வச்சு நீ தாதான்னு சொல்றன்னு சொல்லு. உனக்கு நெஞ்சில துணிச்சல் இருந்துச்சுன்னா, உன்ட்ட நேர்மை இருந்துச்சுன்னா, நீ பேசுறதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்ப வைக்கணும்னு முயற்சி பண்ணினா, எந்த உண்மையும் கிடையாது. நீ வா பேசு பார்க்கலாம். நீ இது ப்ரூவ் பண்ணு பார்க்கலாம். இவ்ளோ விஷயம் பேசின அவங்க 2 பேருமே, எந்த ஆதாரத்துக்கான வீடியோவையும் அதில போடவே இல்ல. ஏன் நாங்க சொன்னோம்னா, கண்ணாடி இறக்கல, ஏன் கீழ இறங்கலன்னு கேட்குறாங்க. சார் அதான் சொல்றேன்ல, அவரு என்ன நடக்குதுன்னே 30 செகண்ட் கூட அங்க வண்டி நிக்கல. அது உடனடியா இப்போ எஸ்கார்ட்லேருந்து போலீஸ்காரங்க ஓடி வராங்க. வழக்கறிஞர்கள் வந்து அங்க இருக்கிற 2, 3 கட்சிக்காரங்க ஓடி வந்து அப்புறப்படுத்தி, அங்க அந்த விஷயம் வந்து நடந்து அவரு பார் கவுன்சிலர் ஓடிறாரு. ஓடுன உடனே வண்டிய வந்து அனுப்பிடுறாங்க. அவ்வளோதான் நடந்தது. 2வது இறங்கலன்னு சொன்னாக்கா, யார பார்த்தாலும் எங்க தலைவர் இறக்குறவர் தான், இறங்குறவர் தான். அந்த பண்பு கொண்டவர் தான். ஆனா அவரு கவனிக்கவே இல்லையே! கவனிக்கலன்னு பலமுறை சொல்ட்டாரே! 2வது நாங்க தான் அந்த கொஸ்டின வச்சோம். ஒருவேளை ஏன் இறங்கலன்னு நீ வருத்தப்படுற? ஏதாவது செட்டப்போட வந்தியா? சார் அப்படிதான் சார் அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேனே. இவன் வந்து அங்கேருந்து வர்றான். வரும்போதே இந்த பாலிமர் டிவிக்கார ஆள் தான் நெனைக்கிறேன். கரெக்ட்டா வண்டி எடுக்கிறதுக்கு 3 பேர் இவன் வராங்க. போறதுக்கும் கரெக்ட்டா வந்து வீடியோ ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணிட்டே வர்றான். வராங்க.
வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே வர்றான். அப்போ அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்க போது ஏற்கனவே அவன் இப்போ வந்து திட்டமிட்டிருக்கிறாங்க. திட்டமிட்டதுனால தான் அவன் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே வர்றான். அந்த கார் மறைவு வந்து ஒரு 3 பேர் ஓடுறான். அப்போ இவங்கெல்லாம் யாரு? இப்போ வரையும் தெரியல. நாங்களும் கையில் காவல்துறை கேமராவோட பலமுறை ஓடுறான். கேட்டுக்கிட்டு இருக்கோம். ம், ம், ம். காவல் புலனாய்வு வந்து இதுவரையும் அதை பற்றி விசாரிக்கல. ம், ம், ம். எங்களை போன்ற 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இருக்கிற பொறுப்பாளர் தான் கொஸ்டின் பண்ணுறோம் நாங்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த சவுக்கு சங்கருக்கு நையாண்டி நக்கெல்லாம் வேற எங்காவது வச்சுக்கணும். அவர் வந்து இது போன்று மக்களை வந்து ஏமாற்றுவதற்கு முயற்சிக்கக்கூடாது. உன்னுடைய முகத்திரை அம்பலப்பட்டு கொண்டே இருக்குது. மேலும் மேலும் அசிங்கப்படாதங்கிறோம் நாங்கள். அவங்க அந்த வியூஸை பேஸ் பண்ணி நாம் இன்னும் செல்வாக்கோட தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்றாங்க. அந்த வியூஸுக்கு பார்க்குறவங்க சார் நேற்று ஒரு நடுநிலையாளர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு ஆடிட்டர் அவ்வளோ கோவப்பட்டு பேசினார். என்ன சார் அவன் வந்து இப்படியே கேட்டார். இந்த சவுக்கு சங்கர் என்ன சார் இவ்வளோ மோசமாக இருக்கான், அவன் மேலே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுங்க சார். நான் வழக்கறிஞர்னால அவர் பேசுகிறேன் சார். சத்தியமாக நடந்தது இது. சத்தியத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அந்த வார்த்தை எனக்கு பட்டுன்னு வருது. நேற்று மதியம் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவ்வளோ கோபமாக ஒரு நடுநிலையாளர், அவர் தலித்து கிடையாது. இத்தனைக்கும் இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்லப்போனால் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்கிட்ட ஃபோன் பேசுகிறார். என்ன இவ்வளோ வன்மமாக இருக்கிறான், இவ்வளோ வன்மமாக பேசுகிறான், சவுக்கு சங்கர் மேலே தான் கோவப்படுறாரு. என்ன ராஜீவ்காந்தி பற்றி தான் தெரியும்ல, தெரியும். அவர் எவ்வளோ யோகி சிகாமன்னு தெரியும் தானே. தெரியும். அப்போ வந்து அவர் சொல்லி தான் நான் அதை பார்க்க தொடங்குறேன். சரிதானா? அந்த பதிவை வந்து பார்க்க தொடங்குறேன். அப்போது உன்னை எப்படி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படி உன்னை பார்க்குறாங்கன்னு நீ புரிஞ்சுக்கோ. அவரும் உனக்கு சப்ஸ்கிரைபர் தான், உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவர் தான். எப்படி பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்க. நீ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கங்கிறதுனாலே எல்லாரும் நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு என்ன அவங்களுக்கு ஒன்றும் பகுத்தறிவு ஒன்றும் இல்லையா என்ன? கரெக்ட். சரிங்க தோழர். இவ்வளோ நேரம் நிறைய கேள்விகளுக்கு பொறுமையாக விடையளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.